இந்த சட்ட நடவடிக்கைகள் இப்போ இருந்திருக்கு. இப்போ 2 பேர் அந்த நிர்வாகிகள் தாவேகவுடைய கரூர் நகர நிர்வாகிகள் 2 பேர் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நகர்வு விஜய் வரைக்கும் இது செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டபடி 4 மணி நேரம் 3லிருந்து 4 மணி நேரம் தாமதம் வந்ததுதான் இந்த நிகழ்வுக்கு இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த கட்ட நகர்வு சட்ட ரீதியாக எப்படி இருக்கும் என்று அனுமானிக்கிறீர்கள்? இதை பொறுத்தளவுல தாவேக்காவினர் ஏற்கனவே நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அவங்க இதை உடனடியா விசாரிக்கிறதுக்கு மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையை அதை மறுத்திருக்காங்க. நாங்க வழக்கம் போல இதை பட்டியலிடுவோம், வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரும் என்பதாக சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது இப்ப நீதிமன்றம் பூஜா ஹாலிடேஸ்ல இருக்கு. வருகின்ற வெள்ளிக்கிழமை மட்டும் ஒர்க்கிங் டேவா இருக்கும், கோர்ட்டோட ஒர்க்கிங் டே. அன்னைக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை இதுல முதல் குற்றவாளி அப்படின்னா விஜய் அவர்களை தான் இதுல குற்றவாளியாக சேர்த்திருக்கணும். அவர் மீது எஃப்ஐஆர் போடப்படலை அப்படிங்கிறதே தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா. எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க சார்? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா இப்போ ஒரு ஆர்கனைசரை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதில் கொண்டு வருவாங்கங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் விஜய் அவர்களை முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் அடிப்படை எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? ஏன்னா இதை நடத்துறது ஏன்னா இப்ப ஒரு விஜயுடைய கட்சி ஒரே நிமிஷம் விஜயோட கட்சியை சேர்ந்தவர்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க. விஜய்க்கு இங்க இருக்கக்கூடிய சூழல் தெரியுமாங்கிறது அது தனிப்பட்ட விஷயம். அவர் இந்த இடத்துல சென்று இந்த இடத்துல பேச வேண்டாம்ங்கிறது அனுமதி கொடுக்கறது அரசாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் முதல் குற்றவாளியாக வருவதற்கான சாத்தியக்கூறு என்ன புரிஞ்சுக்கிற அடிப்படையில் கேட்கிறேன். இல்ல, இந்த கூட்டம் யாருக்காக கூட்டப்பட்டது? விஜய் அவர்களுக்காகத்தான் கூட்டப்படுது. அவருடைய வருகையை ஒட்டிதான் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுது. அதுல காவல்துறையினர் குறிப்பா டிஎஸ்பி இந்த இடத்துக்கு அவர் அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துக்கு வரும்போது அவர் கூப்பிட்டு சொல்றார், ஒரு 50 மீட்டருக்கு அந்த பக்கம் இங்கதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசிட்டு போயிருக்காங்க, இந்த இடத்துல நின்று பேசுங்க, உள்ள போனா கூட்டம் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி போனது யார்? அப்ப காவல்துறையினர் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்களை ஒழுங்குபடுத்துறதுல இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பின்பற்றி அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை சொல்றாங்க. அதையும் மீறி உள்ள போறாரு. அது மட்டுமல்ல, இங்க இணையதளங்கள் முழுக்க வந்திருக்கக்கூடிய செய்தி அவர் கூட்டத்தை திட்டமிட்டு கூட்டுறதுக்கான ஏற்பாடுகளை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. குறைந்தபட்சம் அவர் வாரம் சனிக்கிழமை அப்படிங்கிறத பிளான் பண்ணாம அவர் டெய்லி ஒரு தொகுதியும் போயிருந்தாருன்னா அந்த கூட்ட நெரிசல் அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் வராது. அது மட்டுமல்ல, அவரை நாமக்கல்லையே லேட்டா தான் முடிச்சுட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த கருப்பு திரையை மூடிட்டு உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்ப மக்களுக்கு அவரை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னா நாமக்கல்ல இருந்து கரூரை நோக்கி அவரை பின்தொடர்ந்த அவருடைய ரசிகர்கள் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. முதல் குற்றவாளியா அதனால விஜய் அவரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இதை நடத்தினது அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த காலதாமதத்தை தவிர்த்திருக்கலாம். பொதுவா வழக்கமா என்ன பண்ணுவாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒரு இடத்துல பேச போறாங்க அப்படின்னா முதல் நாளே அங்க போய் முகாமிட்டுருவாங்க. ஒரு லாட்ஜ்ல போய் தங்கி இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது அவங்க ஏற்பாடு பண்ணி தங்கி இருந்திருக்கலாம். 8:45 நாமக்கல்ல கூட்டம்னு சொல்லிட்டு 8:45 தான் அவர் பனையூர் வீட்டுல இருந்து ஏர்போர்ட்லயே போய் நிக்கிறார். 10 மணிக்கு தான் திருச்சி ஏர்போர்ட் வராரு. 12:45 தான் 2:45 தான் நாமக்கலுக்கே போறாரு. அப்புறம் அங்கிருந்து அவர் கரூருக்கு 3 to 10 அவங்க பெர்மிஷன்ல வாங்கிட்டாங்க. ஆனா 12 மணிக்கு வரக்கூடியதாக சொல்லி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துதான் 8 மணிக்கு வரணும்னா ரசிகர்கள் 5 மணில இருந்தே கூடிய நிக்கதான் செய்வாங்க. இதை அவங்க தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அதற்கு தகுந்த ஏற்பாடு அவங்க பண்ணிருக்கணும். அது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் கூட்டம் நடத்தும் போது ஒரு குடிநீர் வைக்கிறதுக்கு கூட அந்த கட்சிக்காரங்க முடிவு பண்ணல, எந்த ஏற்பாடுகளும் பண்ணல. அதனால இதுல முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டியவர் அவர் தான் அப்படின்னு. அது மட்டுமல்ல, 8 மணி நேரம் காலதாமதமா வந்தவர் 40 நிமிஷத்துல மெட்ராஸ்க்கு போயிடுறாரு. 4 நாள் ஆச்சு. இன்னைக்குதான் சமீபத்துல இப்பதான் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. சிஎம் சார், எதா இருந்தாலும் என்கிட்ட பழி வாங்கணும்னா என்கிட்ட நேரடியா மோதுங்க, தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க. 4 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு முதல் முறையா அறிக்கையை வெளியிடுறாரு. இல்ல இன்னைக்கு காலையில நடந்த அந்த நிகழ்வுல பார்க்கறது சரியா இருக்குமோ எனக்கு தோணும். இப்போ நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் தாவேக தரப்புலேருந்து வைக்கப்பட்ட வாதம் என்னென்னா, நாங்கள் கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம்,
அந்த இடத்துல 1.20 லட்சம் சதுர அடியில் 5 பாதை இருக்குது. அந்த 5 பாதையில் எங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி போகிறதுக்கான அந்த எஸ்கேப் ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வழிகள் இருக்கிறது. அதனால் அந்த இடத்த எங்க கொடுக்கல, நாங்கள் கேட்ட இடத்துல அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாதத்தை ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த இடத்துல இந்த வேலுச்சாமிபுரத்தில் ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கு, அதனால தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, இந்த இவ்வளவு கூட்டம் வருங்கிறது நாங்களே அதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்ப தாவேகாவினருக்கு கூடிய கூட்டம் அப்படிங்கிறது அந்த கரூர் மாவட்டத்துல மட்டும் வந்திருந்த ரசிகர்களால கூடப்பட்ட கூட்டமா இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சேலத்துல இருந்து வந்திருக்காங்க, ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க, திண்டுக்கல், நாமக்கல், இப்படி பல பகுதிகளில இருந்து வந்ததுனாலதான் அந்த கூட்டம் எதிர்பாராத விதமா இருக்கலாம். ஆனா ஒருவேளை காவல்துறையினர் அவங்களுக்கு அவங்க சொன்ன இடத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கல, இல்ல அவங்க எதிர்பார்த்த இடத்த அவங்க வழங்கல அப்படின்னா கண்டிப்பா அவங்க அப்பயே அதை உயர் நீதிமன்றத்துக்கோ இல்ல நீதிமன்றத்துக்கு போய் அவங்க அவங்களுடைய கோரிக்கையை வச்சு, ஏன்னா பெர்மிஷன் கேட்டது 23ஆம் தேதி, 27ஆம் தேதி பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. ஆனா இங்க செவி வழி செய்தி இணையதளத்துல வரக்கூடிய செய்திகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கேட்ட இடத்தை விட அவங்களுக்கு வழங்கப்பட்ட இடம் விசாலமான பெரிய பகுதின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அதே இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட்டம் போட்டுட்டு போயிருக்காங்க, அதே ஸ்பாட். ஆனா அவர் நின்ன இடம் இதுல இருந்து ஒரு 50 மீட்டருக்கு அந்த பக்கம், அந்த இடத்துல தான் டிஎஸ்பி சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த இடத்துல நின்று பேசுங்க அப்படின்ட்டு. அதை மீறி அவர் அங்க போய் பேசுறாரு. அதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால கூட்ட நெரிசலுக்கும் அதனால் ஏற்பட்ட மரணத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் டிவிகேவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான் முதன்மை குற்றவாளி அப்படின்னு சொன்ன கருத்துல இப்பயும் நான் மாற போறது இல்லை. சரி, ஏன்னா அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய தவறான திட்டமிடுதல். அவர் அரசியல்வாதி அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா மக்களோடு மக்களா இருக்கணும். அப்படி இருந்திருந்தாலே இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். அவர் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும்தான் டூர் போறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவரா டெய்லி மக்களை சந்திச்சிருந்தாலே இந்த தேவையில்லாத கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது. அதனாலதான் அவருடைய நிர்வாக குறைபாடு, அவர் தலைமையேற்றதுனால அவரை முதன்மை குற்றவாளி ஆக்கணும்.